தென் மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த கனமழையால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இந்நிலையில் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதால் மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,145 கன அடியாக உள்ளது. இதன் மூலம் அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியுள்ளது. எனவே அணையிலிருந்து உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கனமழை மற்றும் மிக்ஜாம் புயலின் காரணமாக ஏற்பட்ட எண்ணெய் படலம் அகற்றும் பணி மற்றும் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்படுத்தும் பணிகளையும் மழைக்கால சிறப்பு முகாமையும் மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நெட்டுக்குப்பம், எண்ணூர் முகத்துவார பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணி மூலம் 12 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் காரணமாக கடந்த 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 93,475 டன் குப்பை கழிவுகள் மற்றும் 9,234 டன் தோட்ட கழிவுகள் என மொத்தம் 1,02,709 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரத்தில் முக்கிய புள்ளியான லலித் ஜா என்பவர் கடந்த வியாழக்கிழமை போலீசில் சரணடைந்திருக்கிறார். அவர் 7 நாள் போலீஸ் காவலுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் லலித் ஜாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் தொடர்பு உள்ளது என பாஜக குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறுகையில், லலித் ஜாவுக்கும் வங்காளத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. சிலர் வங்காளத்திலும், குஜராத்திலும், தெலுங்கானாவிலும், ராஜஸ்தானிலும் மற்றும் பிற மாநிலங்களிலும் தங்கினர் என கூறப்படுகிறது. ஆனால் இது முன்பே திட்டமிடப்பட்ட சம்பவம். இது நுண்ணறிவு பிரிவின் ஒட்டுமொத்த தோல்வியாகும். புதிய நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுவதாக கூறியுள்ளார். கேரளாவில் கொரோனா துணை மாறுபாடு JN1 பாதிப்புகள் அதிகரித்து வரும் அச்சத்திற்கு மத்தியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான கர்நாடக அரசு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இறை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது. இதுகுறித்து கர்நாடக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கர்நாடகத்தில் புதிய வகை கொரோனா பரவுவதை தடுக்கும் நோக்கில் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் கூட்டத்தை நடத்தியுள்ளேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட இடை நோய்கள் உள்ளவர்கள், சளி, காய்ச்சல் உள்ளவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். மூச்சு திணறல் உள்ளிட்ட பிற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதி கனமழை பெய்தது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலவரத்தை மறு ஆய்வு செய்யவும், மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கான அதிகபட்ச வளங்களை திரட்டும் சாத்தியம் குறித்து விவாதிக்க மத்திய அமைப்புகள் மற்றும் ஆயுதப்படைகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை ராஜ்பவனில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த கனமழையால் 4 மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதன் கரையோர பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களிலும் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் தனித்தீவு போல் கிராமங்கள் காட்சி அளிக்கின்றன. இந்நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அங்கு பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரி
குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து துண்டிப்பு என பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழை தற்போது ஓய்ந்துள்ளது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் படிப்படியாக படிய தொடங்கியுள்ளது. இதையடுத்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வடமேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 111 பேர் உயிரிழந்துள்ளனர். ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் 6.2 பதிவாகியுள்ளது. கான்சு மாகாணத்தில் 100 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சிங்காய் மாகாணத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சீனாவின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் கான்சு மாகாணத்தில் 96 பேரும் கிங்காய் மாகாணத்தில் 124 பேரும் காயமடைந்துள்ளனர். இதனால் மின்சாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கான்சு மாகாணத்தின் ஜிஷிஷான் கவுண்டியில் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கம் கிங்காய் மாகாணத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் கடந்த 17ஆம் தேதி மாநில மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மிக்சாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பெருமழை பெய்து வெள்ளம் சூழ்ந்தது. இதனை கருத்தில் கொண்டு இளைஞரணி மாநில மாநாடு டிசம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அதி கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள் வெள்ளக்காடாகியுள்ளன. இந்த பாதிப்பை கருத்தில் கொண்டு மாநாடு மீண்டும் 2வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாக வருகிற 24ஆம் தேதி அன்று சேலத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் பெரும்பாலான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா கூறுகையில், அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களிலும் மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் நாளை காலை 6 மணி முதல் 5 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். கிராமப்புறங்களில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வருவதுதான் முதல் பணியாக உள்ளது. நெல்லையில் நீர் வடிய தொடங்கியுள்ளது என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.